வணக்கம் நேயர்களே, இன்று நாம் 2026 கும்பராசிக்கான புத்தாண்டு ராசி பலனை பார்ப்போம். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் புரட்டாதி 1-2-3 பாதங்கள் வரை. ஆண்டின் முதல் பகுதியில் ஜனவரி முதல் மே வரை ஆழ்ந்த சிந்தனையுடன் தொடங்கும் ராகு உங்கள் ராசியில் இருப்பதால் மன அழுத்தமும் எதிர்பாராத சூழ்நிலைகளும் வரலாம். உங்களை பற்றிய விமர்சனங்கள் மனக்கசப்பை தரலாம். ஆனாலும் குரு மிதுனத்தில் இருப்பதால் அறிவாற்றலும் வாக்காற்றலும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல தொடக்கம் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர் உதவி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலம். வழிபாடுகள் புனித தல தரிசனங்கள் மன நிம்மதியை தரும். ஆண்டின் நடுப்பகுதியில் ஜூன் முதல் செப்டம்பர் வரை குரு பகவான் கடகராசிக்கு பெயர்வதால் உங்களின் 6வது பாவத்தில் அடியெடுத்து வைக்கிறார். அதனால் உழைப்பும் போட்டியும் அதிகரிக்கும். தொழிலில் கடின உழைப்பு தேவைப்படும். சிலர் பணியிட மாற்றம், நிர்வாக பொறுப்பு மாற்றம் போன்றவை காணலாம். குடும்பத்தில் சிறு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும். கடன்கள் செலவுகள் உயரும். பண உறவு தாமதமாக கிடைத்தாலும் நிறைவாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ஜீரண குறைபாடுகள், தலைச்சுற்றல் போன்றவை தோன்றலாம். இருப்பினும் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலனை தருவார். ஆண்டின் இறுதி பகுதியில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை பெரும் மாற்றங்களும் சுகமான திருப்பங்களும் தரும். குருவின் தாக்கம் குறைந்து நல்ல முடிவுகள் உண்டாகும். கல்வி, தொழில், கலை, அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் திரும்பும். தூர பயணங்கள், வெளிநாட்டு வாய்ப்புகள் உருவாகும். உங்கள் முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். கடன்கள் குறையும். உறவுகளில் புரிதல் கூடும். 2026 ஆண்டில் கும்பராசிக்காரர்களின் உடல் ஆரோக்கியம் சராசரியான நிலையில் இருக்கும். ராகு ராசியில் இருப்பதால் மன அழுத்தம், தூக்கமின்மை மற்றும் இரத்த அழுத்தம் போன்ற சிறிய சிரமங்கள் தோன்றலாம். ஆண்டு தொடக்கத்தில் உணவு முறையில் ஒழுங்கு கடைபிடிக்காவிட்டால் ஜீரண கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. நடுப்பகுதியில் குரு பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சியடைவதால் உழைப்பு அதிகரிப்பதினால் சோர்வு தோன்றலாம். தினசரி யோகா, பிராணாயாமம், தியானம் ஆகியவற்றை செய்வதால் ஆரோக்கியம் உறுதியாவதோடு மன அமைதி நிலை பெறும். ஆண்டு இறுதியில் உடல் மற்றும் மனநலம் இரண்டும் சீராகி புத்துணர்ச்சி திரும்பும். 2026 ஆண்டில் குடும்ப வாழ்க்கை மிதமான தொடக்கத்துடன் ஆரம்பமாகும். ஆண்டு தொடக்கத்தில் ராகுவின் தாக்கத்தால் சிறு மனக்கசப்புகள் தோன்றலாம். முழு வீடியோவையும் பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.